தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி. உணர்ந்து கொண்டு ஜீவித்தல். சங்கீதம் 119, 144. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். உணர்வு தேவனுடைய பிள்ளைகளின் முக்கிய சொத்து. உணர்வு ஜீவனாக இருக்கிறது. உணர்வு இல்லை என்றால் ஜனங்கள் அழிந்து போவார்கள். உணர்வு என்பது மூளை அறிவு மட்டுமல்ல, ஜீவியத்தையும் கிரியைகளையும் கட்டுப்படுத்தும் சத்தியத்தின் அறிவு. சத்தியம் இருதயத்தில் தங்குவதால் வெளிப்படுத்தப்படும் வல்லமை. தேவ வசனத்தை நாம் வாசிப்பதின் மூலமும் மீண்டும் மீண்டும் அதனை குறித்து சிந்திப்பதின் மூலமும் முற்றிலும் அதிலே மூழ்கும் போது தேவ வசனம் நம்மை முழுமையாக நிறைத்து ஊடுருவுகிறது. நமது செயல்கள், மனப்பான்மைகள், மேலும் நமது சிந்தனைகள் கூட பாதிக்கப்பட்டு உருமாற்றப்படுகிறது. தேவ வசனத்தை உணர்ந்து கொள்ளுகிற மனிதன் ஒரு உயர்வான தளத்திற்கு உயர்த்தப்பட்டு அங்கு நடை போடுகிறான். அவன் எல்லா காரியங்களையும் தேவனது கண்ணோட்டத்தில் பார்க்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த தேவ மனிதனுக்கு வழிவிடுகிறது. உணர்வு என்பது வெளிப்பாடு. அது மேலோட்டமானதல்ல, ஆழமான ஒன்று. நீதிமொழிகளின் ஆசிரியர் எல்லாவற்றிற்கும் மேலாக உணர்வை சம்பாதிக்க சொல்லுகிறார். சங்கீதக்காரன் உணர்வை ஜீவனோடு ஒப்பிடுகிறார். யோவான் 5:39 கூறுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கீழ்ப்படிதல் இல்லாமல் ஜீவன் இல்லை. சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாமல் முழு இருதயத்தோடு கீழ்ப்படிதலும் இல்லை. ஒவ்வொரு விசை நீங்கள் வசனத்திடம் வரும்போது நீங்கள் ஜீவ ஊற்றண்டை இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் தன்மையை நீங்கள் பெறும்படி உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க தேவையான வல்லமையை வழங்கக்கூடியது அது. நம் வாழ்வில் வசனத்தின் வல்லமையை பெற அதை உணர்ந்து கொள்வது அவசியம். சத்திய ஆவியானவர் நமக்கு போதிக்க அனுமதித்து முழு இருதயத்தோடும் ஜாக்கிரதையோடும் கர்த்தருக்கு காத்திருக்கையில் உணர்வு வழங்கப்படும். எந்த அளவிலான மந்த நிலையும் செயலற்ற தன்மையும் நமக்கு உதவ போவதில்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.